ஏன் மாமா பயப்படுறீங்க? இதுக்கு அப்புறமும் எல்லாம் நல்லா நடக்கும். நான் இருக்கேன்ல. அதான் மாப்பிள்ள என்னோட பயமே. வா நீ வாமா. வந்து போட்டோ பார்த்து வந்தா கஜான்னு காமிச்சிட்டு வந்துருவா. ஒரே குத்து. ஒரே குச்சியில 5 திரியும் பத்த வச்சிருக்க. நல்ல சிக்கனமான மருமகதான். நான் என்ன தேத்திக்கிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்கேனே தவிர மனச மாத்திக்கிட்டு ஓகே சொல்லல. நான் ஒன்னும் ராஜேஸ்வரி அம்மா இல்ல மாமா. உங்க காயத்ரியை கலங்க வச்சு பாக்குறதுக்கு நான் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன். காயத்ரி நல்லா இருப்பா மாமா. காயத்ரி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். என்னால எந்த பிரச்சனையும் வராத. நான் வரேன் மாமா. மாமா, காயத்ரிக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுங்க. வாமா உள்ளவா. மேடம் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லுமா. நீ எதுக்கும் பயப்பட வேணாம். அன்னைக்கு குடிசையை கொளுத்துனவன் அவன் தானான்னு பார்த்து சொல்லு. எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு, சரியா? மத்ததெல்லாம் மேடம் பார்த்துப்பாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. மேடம். வா லக்ஷ்மி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர் ஏதாவது சொன்னாரா? சொன்னாரு மேடம். குடிசையை எரிச்சவனை அடையாளம் காட்ட சொன்னாரு. ஆமாமா, எங்களுக்கு ஒரு அக்யூஸ் மேல டவுட் வந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரே, அவன் பேரு கஜா. அவனோட போட்டோவை காட்டுறேன். குடிசைங்களை கொளுத்துனது அவனான்னு பார்த்து சொல்றியா? சொல்லு லக்ஷ்மி. இந்த போட்டோல இருக்கிறவன் பேர் தான் கஜா. இவன் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். சொல்லு, இவனா குடிசைங்களை கொளுத்துனவன்? நல்லா பார்த்து சொல்லுமா, இவனா குடிசைங்களை கொளுத்துனது? ஒரு குட்ச பாகி இருக்கக்கூடாது. அத்தனையும் சாம்பல் ஆயிடணும். ஏதாவது போட்டு குத்திங்க அப்படியே பச்சை பச்சைன்னு குத்திடுவேன். சொல்லு லக்ஷ்மி, இவனா கொளுத்துனது? சொல்லுமா, மேடம் கேக்குறாங்கல்ல, சொல்லு. இவன் தானே கொளுத்துனது? இத பாரு, ஒண்ணு அவசரம் இல்ல. நல்ல பொறுமையா பார்த்து சொல்லு. இவனா கொளுத்துனது? இல்ல மேடம். இவன் இல்ல மேடம். நல்லா பார்த்து சொல்லுமா. இவன் ஒரு பெரிய பொறுக்கி, ரவுடி. இவன் தான் கொளுத்தி இருக்கணும். இன்ஸ்பெக்டர் உறுதியா கன்ஃபார்மா சொல்றாரு. நல்லா பார்த்து சொல்லுமா. இவன் இல்ல மேடம். நான் கைய நினைச்சதுக்காக கோவத்தை காய வைக்கிறவன் இல்ல. திரும்பவும் சொல்றேன், என்ன காப்பாத்திக்கிறதுக்காக நான் என்ன அவனா பண்ணுவேன். இந்த போட்டோல இருக்கிற ஆள இப்பதான் நான் முதல் தடவையா பாக்குறேன் மேடம். குடிசையை கொளுத்துனவன எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இது அவன் இல்ல. ஐயோ, இங்க பாருமா, நல்லா பாரு. இவன் தானே குடிசையை கொளுத்துனது. அந்த மாதிரி பொய் சொல்லணுமா? இந்த போட்டோல இருக்கிற ஆள் தான் கொளுத்துனாருன்னு பொய் சொல்லணுமா? சொல்லுங்க, நான் பொய் சொல்லிடுறேன். எங்க போய் சொல்லணும்? உங்ககிட்டயா இல்ல உயர் நீதிமன்றத்திலயா? நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு கேரண்டி கொடுத்தீங்கன்னா நீங்க எங்க வந்து பொய் சொல்ல சொல்றீங்களோ அங்க வந்து சொல்றேன்.
இல்லம்மா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ஸ்பெக்டர், இல்லாததை எதுக்கு இருக்கிற மாதிரி வற்புறுத்தணும்? விட்டுருங்க. அ, நீ போ லக்ஷ்மி. தேவைன்னா நான் உன்னை கூப்பிடுறேன். சரிம்மா. இவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னோம். ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு போனா இன்னைக்கு என்னடானா இல்லங்கிறாளே. என்ன காரணமா இருக்கும்? சாரி மேடம், எனக்கே இது பெரிய ஏமாற்றமா இருக்கு மேடம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கஜா தான் குடிசையை கொடுத்திருக்கா மேடம். ஆனா எதுக்கு இந்த லேடி இல்லைன்னு சொல்றாங்கன்னு தெரியல மேடம். மேடம், கஜாவோட குடும்பத்தை வர வச்சு விசாரிக்கலாமா? எப்படி சார்? கரெக்டான காரணம் சாட்சி இல்லாம எப்படி ஒரு குடும்பத்தை வர வைக்க முடியும்? இல்ல மேடம், கஜாவுக்கு அவங்க அக்கா மாமா மேல ரொம்ப பெரிய மேடம். அவ எதை பண்ணாலும் அவ அக்கா மாமாவுக்கு தெரியாம எதையும் பண்ண மாட்டான் மேடம். இந்த குடிசை எரிஞ்ச விஷயத்துல கூட என்ன நடந்துச்சு, கஜா என்ன பண்ணான்னு விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்கும் மேடம். ஸ்டேஷன் கொண்டு வந்து அடிக்கவோ துன்புறுத்தவோ எதுவும் வேண்டாம் மேடம். சும்மா ஒரு வாய் வார்த்தையாவோ பேச்சாவோ கேட்டு பார்க்கலாம் மேடம். என்ன நடந்ததுன்னு உண்மை தெரிஞ்சிட போகுது. ஓகே, கஜாவோட அக்கா மாமாவை தூக்கிட்டு வாங்க. வேற வழியே இல்ல, விசாரிச்சு பாப்போம். தேவைன்னா கஜாவையும் தூக்கிட்டு வாங்க. என்ன ஆனாலும் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். சரி மேடம், போய் உடனே கூட்டிட்டு வந்துடுறேன். ம். பூக்காராயா காணுமே, டைம் வேற ஆச்சு. மாலை எதுக்கு வாங்குனீங்க? அங்கேயே கேட்டேன், வீட்ல வந்து சொல்றேன்னு சொன்னீங்க. அதான் வீட்டுக்கு போனதும் சொல்றேன்னு சொன்னேன்ல. வா, உள்ள போய் பேசலாம். மாமா, ஒரு நிமிஷம். அரடே, வாங்க மாப்ள. என்ன மாப்ள, பாளையம் கைமா வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? அது ஒண்ணும் இல்ல மாமா, நான் மாமியாருக்கு நியாயமான மரியாதையை செலுத்தவே இல்லையா, அதான் நான் மாலையோட வந்துட்டேன். மாலையை நானே போட்டுட்டேன் மாமா. தாராளமா மாப்ள, என்ன கேள்வி? போடுங்க போடுங்க. அப்புறம் மாமா, இன்னொரு விஷயம். சொல்லுங்க மாப்ள. நான் விளக்கேத்தவா? இல்ல, காயத்ரி எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டு மருமகளா விளக்கேத்துனா, நான் இந்த வீட்டு மருமகனா விளக்கேத்துட்டுமா? அதுக்கு என்ன மாப்ள, தாராளமா ஏத்துங்க. என் ஜெயலட்சுமிக்கு பூ வைக்கிறதுக்கு பூக்காராயாவை காணுமேன்னு தேடிட்டு இருந்தேன். நீங்க மாலையோட வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் மாப்ள. தாராளமா விளக்கேத்துங்க. பாத்தியா ஜெயலட்சுமி, பாத்துக்க, உன் மாப்பிள்ள உனக்கு விளக்கேத்துறாரு. உன்னோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பவும் இருக்கணும்மா. ஆமா, எப்பவும் இருக்கணும். என்ன மாமா இது, மாலை இப்படி கீழே விழுந்துருச்சு? அத்தைக்கு என்ன பிடிக்கலையா? அட, என்ன மாப்பிள்ள நீங்க, என் ஜெயலட்சுமிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் உங்க கழுத்துல மாலையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிருக்கா. உங்களை பிடிக்கலன்னு வைங்க, இந்நேரம் விளக்க அணைச்சிருப்பா. விளக்க பாருங்க, இந்த காத்துலயும் எப்படி நின்னு நிதானமா கம்பீரமா எரியுதுன்னு. என் ஜெயலட்சுமிக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ள. அந்த அந்த மாலையை என்கிட்ட கொடுங்க,
உங்க ஞாபகத்தமா பத்திரமா உள்ள வைக்கிறேன். சரி மாமா. காயத்ரி உள்ள வாமா. ம். காயத்ரி இந்த மாலை எதுக்குப்பா? புடிமா. இத பார், உன் மனசுல எந்த குழப்பமும் வேண்டாம். இந்த மாலை உங்க அம்மா ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த மாலைம்மா. அவரு உங்க அம்மா ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த மாப்பிளம்மா. நீ நல்லா இருப்பம்மா, நீ நல்லா இருப்ப. மாப்பிள இருங்க, நான் போய் குடிக்கிறதுக்கு காப்பி தான் எடுத்து இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் வரும்போதே சாப்பிட்டேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க மாப்பிள. நான் காயத்ரிய நான் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா மாமா? இது என்ன கேள்வி மாப்பிள? காயத்ரி உங்க வீட்டு பொண்ணாகி ரொம்ப நேரமாச்சு, தாராளமா கூட்டிட்டு போலாம். இனிமே காயத்ரி உங்க சொத்து, அதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இருங்க, நான் போய் காப்பி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி மாமா. எனக்கு புரிஞ்சிருச்சுமா. எப்ப மாலை அவர் கழுத்துல விழுந்துச்சோ அப்பவே நீ இந்த வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டேன்னு புரிஞ்சிருச்சுமா. இந்த வாழ்க்கையை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேம்மா. என்னாச்சு? எதுக்கு இந்த மாதிரி வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இந்த நிமிஷம் நிஜமா பொய்யான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு காயத்ரி. என் எதிரில் இருக்கிறது காயத்ரி தானான்னு, நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேனான்னு மலைப்பா இருக்கு காயத்ரி. சொல்லு காயத்ரி, இது நிஜமா? நிஜமாலே நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போதா? சொல்லு காயத்ரி, நீ எனக்குன்னு சொந்தமாக போறியா? ஆமாங்க, இந்த காயத்ரி உங்களுக்குன்னு சொந்தமாக போறவன். சீக்கிரமே நமக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்போ நான் கொடுத்து வச்சேன் தானே காயத்ரி? இல்லைங்க, நான் தான் கொடுத்து வச்சவன். நடந்த நிச்சயதார்த்தம் உங்களுக்கு நிகழ்ச்சியா தெரியலாம், ஆனா எனக்கு நிகழ்ச்சியா தெரியுது. கல்யாணமே பண்ணிக்க கூடாது, காலம் முழுக்க எங்க அப்பாவுக்கு ஆதரவா ஆறுதலா இருக்கணும்னு நினைச்சேன்.
நீங்களும் உங்க அப்பாவும் சேர்ந்து அந்த உறுதியை கலைச்சிட்டீங்க. நான் வேலைக்கு வராதத ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காம ஒரு நல்ல தொழிலாளிய கம்பெனி இழந்துடக்கூடாதுன்னு என்ன வேலையில சேர்க்க நீங்க காட்டின தீவிரம் என் உறுதியை அசைச்சு பார்த்துருச்சு. நான் தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதுக்காக நீங்க உங்க குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்டப்ப கூட எனக்கு உங்க மேல விருப்பம் வரல, கல்யாண ஆசையும் வரல. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் நீங்க ஒரு குழந்தையாவே மாறினீங்க பாருங்க, அதான் என்ன மொத்தமாவே மாத்திடுச்சு. என் மேல இவ்ளோ பாசமும் அன்பு வச்சிருக்கிற ஒருத்தரை கணவரை அடைய நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த வகையில நான் தான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. ஏய் சேச்சே, என்னது இது? தப்பு காயத்ரி, நீங்க இந்த மாதிரி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் தான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், கடன் பட்டிருக்கேன். அப்பாவை மதிக்கிற, அப்பாவோட வார்த்தையை மதிக்கிற நீங்க என்னையும் மதிப்பீங்க, என் வார்த்தையை மதிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு காயத்ரி. ஆம்பளைக்கு ஆண்டவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசே அவன் காதலிக்கிற பொண்ண அவனே மனைவியா அடையிறது தான். கடவுள் எனக்கு அந்த குடுப்பனையை கொடுத்திருக்காரு. என் வாழ்க்கையோட எக்ஸ்ட்ரீம் இடத்துக்கு வந்துட்டு தான் நான் ஃபீல் பண்றேன் காயத்ரி. நாம இன்னும் வாழ்க்கையவே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ள இதுக்கு உடனே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போறீங்க. என் வாழ்க்கையில இனிமே எதுவுமே இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா கடவுள் உங்க அப்பா ரூபத்துல வந்து ஒரு தொடர்ச்சிய ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. உண்மையிலேயே உங்க அப்பா ஒரு ஜென்டில்மேன். ஆமா, எங்க அம்மா எப்படி? எங்க அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி இல்ல. அவங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருந்தாங்க. என்னமோ தெரியல, உன் விஷயத்துல கொஞ்சம் காரமா இருக்காங்க. காரமா மட்டும் இல்ல, இப்போ ரொம்ப கராராவும் இருக்காங்க. நீ ஒண்ணு இல்லாதவளா வந்தாலும் பரவாயில்ல, ஒழுக்கமா வந்து செய்றேன்னு உத்தரவே போட்டிருக்காங்க. அந்த வகையில என் அத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோவம் இருக்கிற இடத்துல தானே குணமும் இருக்கும். அத்தை என்ன முள்ளு மேல நிக்க சொன்னாலும் நிப்பேன், நெருப்பு மேல நிக்க சொன்னாலும் நிப்பேன். கோவப்படாம அத்தையோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுதான் என் வேலை, அதான் என் கடமை. போதுமா? இது போதும் காயத்ரி. எங்க அம்மாவால உனக்கு மனசு வருத்தம் வராம இருந்தா சரிதான். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு நாம முகூர்த்த படம் எடுக்க போறோம். போக போக புரியா இந்த கொங்கியோட வாசனை புரியா. என்ன கொக்கி, நீலாம் எப்படியா ஏறுறது? வாடா 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 வாடா. ஏ அல்லேக்கு, ஐயோ யார் பார்க்கல அல்லே கூட. கால் நரம்ப கட் பண்ணி விட்டாலும் இது அடங்க தானே பாரு. இதெல்லாம் ஏ பண மரத்துல நொங்குறதா தொங்கி வெட்ட வேண்டாம், மாமனுக்கு நொங்கு தர வேண்டாம், ஏழு பேரு தப்பா குத்து வேண்டாம். மாமா வணக்கம். ஏய் என்னடா உனக்கு நான் மாமாவா? எங்கடா கஜா? என்ன மாமா, அத பத்தி தான் ஒன்னாண்ட கேட்கலாம்னு பார்த்தா நீ என்னடா கேக்குற? சரி அத விடு, ஒன்னாண்ட சுத்திட்டு இருக்குமே ஒரு அல்லக்கை கோழி எங்க மாமா? ஏய் அக்கா கல்யாணம்னு அவசரம் ஊருக்கு போனா, இன்னைக்கு வரைக்கும் வரகானா, எங்க போனான்னு தெரியலையே. சும்மா சொல்லக்கூடாது மாமா, நல்லா வாசிப்பா. ஆமா எப்ப வரேன்னு சொல்லிட்டு போனா? எப்ப வருவான்னு தெரியலையே. வந்துட்டாங்க. ஒரு சாவே இல்லடா. வாடா வாடா. தெய்வமே, உன்னாலதான் தெய்வமே எங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. இது வேறயா? டேய் கோழி, என்னை விட்டு எங்கேயும் தனியா போகாதடா. நீ போனதுக்கு அப்புறம் தான் நிஜமாவே என் கால் ஒஞ்சி போன மாதிரி இருக்குது. நீ இல்லாத இந்த 4 நாள் எனக்கு நரகமா இருந்துச்சு. இது பத்தி நான் ஒரு புக்கே தான்னுக்கிறேன், கோழி இல்லாத கொக்கி. எப்படி இருக்குது என் டைட்டில்? புக்கே பார்க்காத கருமம் எல்லாம் புக் எழுத போதுதான், எழுத்தாளர்கள்லாம் செத்து போக வேண்டியதேன். ஏடா கோழி, இனிமே என்ன விட்டு போக மாட்டேன் தெய்வமே, செத்தாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். என்ன தெய்வமே, கோல் வாங்கினா கோல் கீப்பர் மாதிரி டல்லாக்குற, பேச எதுவும் சிக்கலியா? அதான் நீ வந்துட்ட இல்லடா, அந்த மகாலட்சுமிய மானாவரியா அள்ளி கொட்ட போறான். அல்லுங்க அல்லுங்க. சரி ஏகவலி உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. தயவு செய்து வீட்டுக்கு வந்து சேரு. ஏய் வரும்போது ஒரு கோட்டர் வாங்கினு வா.
டப்பாங்குத்து தங்க வேலைக்கு செருப்படி ஏன் கோழி கொக்கி மாமா மேல உனக்கு அவ்வளவு பாசமா? தம்மா துண்டு சோத்துக்காக என்னென்ன பொய் சொல்ல வேண்டியது பாரு. கோணக்கால கொண்டவனை எல்லாம் தெய்வமேன்னு கூப்பிட வேண்டிய நிலைமை. ஓ நான் கஜான தூக்கி வச்சு கொண்டாடுனே அந்த மாதிரி. சூப்பர்யா. கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்கு. கட்டிங் போடலாமா? பாத்துக்க காயத்ரி, நல்லா பாத்துக்க. உனக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்க. நல்ல புடவையா எடுத்துக்க. இன்னும் நகை கடைக்கு போய் டிசைன்ஸ் எல்லாம் சொல்லணும். அத்தை இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி விலை அத்தை. இருந்தா இருந்துட்டு போட்டோம். பில்ல நீயா தரப்போற? நாங்க தானே தரப்போறோம்.